வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நம்பிக்கையாளர் ஒருவரின் வாழ்வு எங்கனம் இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக நம்பிக்கையாளர் ஒருவரின் நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக உயிர்ப்பில்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முடைய இந்த நம்பிக்கையானது இந்த உலகம் சார்ந்தது இல்லை என்கிறதனை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற காரியங்களை வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகம் நமக்கு எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிற காரியம், மனிதரையும் அவனுடைய வலிமையையும் நம்புகிறது வீண், அது ஒரு பாலை நிலத்தின் வாழ்வுக்கு சமமாகி இருக்கும் என்று இறைவாக்கினர் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறார். மனிதரை நம்புகிறது என்பது இந்த உலகத்தின் மனிதர்களை மட்டும் குறிக்கிறது அல்ல, இந்த உலகத்தில் நாம் காண்கிற அனைத்தையும் குறிக்கிறது. நம்முடைய உணர்வுக்கு, நம்முடைய ஐம்புலனுக்கு நாம் காண்கிற அத்தனையும் மனிதர் என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணால் காண்கிறதும் காதால் கேட்கிறதும் நம்முடைய ஐம்புலன்களினாலே நாம் உணர்கிறதும் தான் இந்த மனிதர் என்கிற வாழ்க்கைக்குள் அடங்கி இருக்கிறது. நாம் காண்கிறதும் அனைத்தும் நிலையற்றதுமான அனைத்தும் தான் மனிதரை நம்புகிறது என்று பொருள். ஆண்டவரை நம்புகிறது என்பது காணப்படாததும் அரூபியா இருக்கிறதும் நிலையானதுமானது. எது காணப்படவில்லையோ அது நிலையாய் இருக்கிறது. ஏனெனில் நாம் நிலையற்ற தன்மையில் இருக்கிறதினாலே நிலையானதை நாம் காண முடியாதவர்களாய் ஆகி போகிறோம். ஆக எது நம்முடைய புலன்களுக்கு அகப்படவில்லையோ அது நிலையாய் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் என்கிறவர் ஏதோ ஒரு மனிதர் அல்ல, இது ஒரு சக்தியும், இது ஒரு பிரவாகமும், இது நிலைத்த தன்மை உடையதாய் இருக்கிறது. அந்த நிலைத்த தன்மையே இந்த உலகத்தை உண்டாக்கி நம்முடைய கண்களுக்கு அது நிலையானது போல காண்பிக்கிறது. ஆனால் ஆண்டவரும் அவருடைய காரியங்களும் நீடித்த நிலைத்த தன்மையுடையது, முடிவற்ற தன்மையுடையது. அந்த ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எது முடிவற்றதாய் இருக்கிறதோ, which is infinite, முடிவில்லாமல் எது இருக்கிறதோ அதிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் நம்பிக்கையுடையவர்களாய் அந்த நிலையானவற்றின் மேலே, ஆண்டவரின் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு என்பது நீரோடைக்கு சமமானதாய், எந்த பொழுதும் பலனளிக்கிறதாய், எந்த பொழுதும் செழிப்புடையதாய் இருக்கும் என்கிறதனை இந்த நாளின் முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக இந்த நம்பிக்கையாளர், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்கிறதை முதல் பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. இவர் பொல்லார் சொல்படி நடவார். பொல்லாத சிந்தனை உடையவர்களுடைய சொல் அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். பாவிகளுடைய தீய வழியில் அவர்கள் நடக்க மாட்டார்கள். தமக்கு தீங்கு செய்கிறதும் அடுத்தவருக்கு எது தீங்கு, தீங்கு என்றால் இழப்பு, எது அடுத்தவருக்கு தீங்கு இழைக்குமோ அந்த வழியில் அவர்கள் நிற்க மாட்டார்கள். அடுத்தவரை இகழ்வதும் தன்னை இகழ்வதுமான கூட்டத்தில் அந்த இருக்கையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்வார்கள். ஆண்டவரின் திருச்சட்டம் என்கிறது இந்த இயற்கையில் நாம் காண்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் இயக்கி வருகிறார். அந்த இயற்கையில் நடக்கிற நிகழ்வுகள், அந்த இயற்கையின் நிகழ்வுகளில் அங்கே ஒரு சட்டம் இருக்கிறது, அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கில் அவர்கள் மகிழ்வர். இயற்கை
இயற்கையின் ஒழுங்கில் ஆண்டவரின் சட்டத்தில் அவர்கள் மகிழ்வர். அந்த ஆண்டவருடைய இயல்பில், ஆண்டவருடைய சட்டத்தில், ஆண்டவருடைய நிகழ்வில் அவர்கள் அதை குறித்து இரவும் பகலும் எந்த பொழுதும் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய நிகழ்வு இப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய நடைமுறை இப்படி இருக்கிறது, இயற்கையுடைய நிகழ்வும் காரியங்களும் இப்படி இருக்கிறது, ஏன் இது இப்படி சிந்திப்பார் என்றால் ஏன் இது இப்படி இருக்கிறது, இந்த காரியம் எதனை வருவிக்கிறது, இந்த காரியம் எதனை நிகழ்விக்க போகிறது, அதற்கு ஏற்றபடி நாம் எப்படி நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையில் இருப்பர். இப்படி சிந்தனையில் இருக்கிற நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருதுகிறார். இப்படி இயற்கையை சார்ந்து, ஆண்டவரை சார்ந்து, இறைவனை சார்ந்து, கடவுளை சார்ந்து இருக்கிறவர்களுடைய நெறியை, வாழ்வு முறையை ஆண்டவர் கருதுகிறார், அதை முன்வைக்கிறார். அது ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்றதாய் இருக்கிறது, அவருடைய பார்வைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது என்கிறதனை நாம் இந்த நாளின் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசகத்திலே பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது கிறிஸ்துவனுடைய இறப்பும் உயிர்ப்பும் அதனாலே வருகிற வாழ்வும் குறித்து இங்கே எழுதுகிறார். இங்கே இது கிறிஸ்து என்ற இயேசுவை பற்றி பேசுகிறதில்லை. மிக தெளிவாக இந்த பகுதியிலே இயேசு என்கிற பதம் பயன்படுத்தப்படவே இல்லை. முழுவதும் முற்றிலுமாக கிறிஸ்து என்ற பதமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் மனித தன்மையில் வந்தவர் இல்லை என்று பொருள். கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து என்ற பெயர் இங்கே விளங்கி இருக்கிறது. ஆக ஒரு மனிதனிடத்திலே கிறிஸ்து என்கிற தன்மை காணப்படுகிறது. கிறிஸ்து என்றால் ஆவியின் தன்மை. கிறிஸ்து எல்லாரிடத்திலும் கிறிஸ்து இருக்கிறார்கள். வெறும் கிறிஸ்தவரிடத்திலும் மாத்திரம் கிறிஸ்து இல்லை, எல்லாரிடத்திலும் கிறிஸ்தவம் இருக்கிறது, கிறிஸ்து இருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது. இந்த கிறிஸ்து இறந்தாலும் உயிர்ப்பிக்கப்படுகிறார், மறைந்தாலும் தோன்றுகிறது, இல்லாமல் போனாலும் உண்டாகிறது. ஆகவே கிறிஸ்து இறந்தாலும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். இந்த உயிர்ப்பின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து இறந்து உயிர்த்தார் என்பது வெறும் நம்பிக்கை மாத்திரமல்ல, கிறிஸ்து இறந்து உயிர்த்தார் என்பது நிகழ்வு. ஒரு மனிதனின் இறப்பும் உயிர்ப்பும் நிகழ்வு அல்ல, அது சத்தியம், இது உண்மை. இறக்கிற எல்லாமே உயிர்த்தெழுகிறது, உயிர்த்தெழுப்பப்படுகிறது. ஏனெனில் ஆவி உள்ளாய் இருக்கிறது. ஆவி மரித்து போகிறதில்லை, இறந்து போகிறதில்லை, முடிவற்றதாய் இருக்கிறது ஆவி. ஆக கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த உலகு சார்ந்ததாய் இருக்கும் என்று சொன்னால் மிகவும் இறங்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று பவுல் எழுதுகிற நியாயம் இங்கே நமக்கு விளங்கப்பட வேண்டும். ஆண்டவரில் நான் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்கிறது, ஆண்டவரில் நாம் மீண்டும் எழுகிறோம் என்கிறது. அதனால் நான் இங்கே மிக துணிச்சலாய் சொல்லுகிறேன், இறக்கிறவை எல்லாம் உயிர் வரும் என்கிறதே நம்பிக்கை அல்ல, நிதர்சனம், நிச்சயம். ஆக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இரண்டாவது வாசகத்தின் வழியாக மிக தெளிவாய் சொல்லித் தருகிறார். இறப்பு உண்டு, அதனை தொடர்ந்து உயிர்ப்பு உண்டு. கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்தது போல நாமும் நம்முடைய வாழ்வில் இறந்து உயிர் தெழுகிறோம். ஒரு நாளில் இறந்து இரவில் தூங்கி மறுநாளில் உயிர் தெழுகிறோம். இப்படித்தான் மொத்தமாய் நாம் இந்த உலகத்திலே இறந்து மீண்டும் உயிர் தெழுகிறோம். எப்படி உயிர் தெழப் போகிறோம் என்கிறதனை குறித்து தான் நற்செய்தி வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார், சமவெளியில் அவர் வந்தார், சீடரும் வந்தார்கள், மக்களும் வந்தார்கள். அவர் வந்து ஜனங்களுக்கு சொன்ன காரியம்தான் இது. ஏழைகளுக்கு இறையாட்சி, பசித்திருப்போருக்கு நிறைவு, அழுவோருக்கு மகிழ்வு, வெறுத்து ஒதுக்கி இகழப்பட்டிருக்கும் பொழுது துள்ளி குதித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் மிக நிதர்சனமற்ற, இந்த உலகத்தின் பார்வைக்கு நிதர்சனமற்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்.
ஏழையா இருக்கிறவர்களுக்கு இறையாட்சி. இங்கே ஏழை என்று சொல்வது பற்றற்ற தன்மையோடு இருக்கிறவனுக்கு இறையாட்சி. இந்த உலகத்தில் ஏழை என்கிறவனிடத்திலே இந்த உலகத்தின் சார்ந்தவை எதுவும் இல்லை. வீடு இருக்காது, நிலம் இருக்காது, செல்வம் இருக்காது. அவன் ஏழையா இருக்கிறான், எதுவும் அற்றிருக்கிறான். எதுவும் அற்று எவன் இருக்கிறானோ அவனிடத்திலே இறையாட்சி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஏழையா இருக்கிறதை ஆண்டவர் பேசவில்லை. எதுவும் அற்றிருக்கிறவன் ஏழை, அவனிடத்திலே இறை ஆட்சி இருக்கிறது. இறைவன் அவனிடத்தில் ஆட்சி செய்கிறார். இருக்கிறது அவனை ஆட்சி செய்கிறது. அதனாலே இறை ஆட்சி அவனிடத்திலே இருக்கிறது. இறையாட்சியினுடைய மகிமை வேறொரு நாள் ஆண்டவருக்கு விருப்பமானால் பேசிக்கொள்ளலாம். பசித்திருக்கிறவர் நிறைந்திருக்கிறார். எவன் பசியோடு இருக்கிறானோ, எவனுக்கு இன்னும் வேண்டும் என்கிற நினைவில் இருக்கிறானோ அவன் நிறைவில் இருக்கிறான். சரீரம் பசித்திருக்கிற பொழுது நிறைவை நோக்கி நகர்கிறோம். அதனாலே தான் இங்கே பட்டினி இருப்போர் நிறைவுறுவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவன் தாகத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ எதை குறித்து தாகத்தோடு இருக்கிறாயோ அது உனக்கு நிறைவை தருகிறது. அதை நோக்கி நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இங்கே வெறுமனே பட்டினியை ஆண்டவர் பேசவில்லை, தாகத்தை, பசியை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நீ பசித்திருந்தால் உனக்கு நிறைவு காத்திருக்கிறது. அழுவோருக்கு மகிழ்வு. இங்கே வெறும் அழுகையை ஆண்டவர் சொல்லவில்லை. எவன் எதை குறித்து இதிலே நான் குறைவோடு இருக்கிறேன். அழுகை எப்பொழுது வருகிறது என்றால் நம்முடைய இயலாமையில் அழுகை வருகிறது. என்னுடைய இயலாமையை நான் உணர்கிற பொழுது நான் அழுகிறேன். அழுகை என்பது இயலாமையின் அறிகுறி. எப்பொழுது என்னிடத்திலே இயலாமை இருக்கிறது என்கிற உணர்வில் நான் வருகிறேனோ அந்த பொழுது நான் மகிழ்வடைகிறேன். ஏனெனில் என்னுடைய இயலாமை என்னை இயல்பு உடையவன் ஆக்குகிறவரில் நிறைவாகிறது. அதனாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய இயலாமை எது இயல்கிறதோ அதிலே என்னை கொண்டு சேர்க்கிறது. ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த உலகம் இப்பேற்பட்டவர்களை வெறுத்து ஒதுக்கி இகழும். இந்த உலகத்தின் வாழ தகுதியற்றவர் என்று சொல்லியும், இந்த உலகத்திற்கு ஏற்ப அவனால் வாழ இயலவில்லை என்று சொல்லியும் உலகத்தின் ஜனங்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி இகழ்ந்து வைப்பார்கள், வெறுப்பார்கள். உங்களோடு சேர்ந்து நடக்க விருப்பப்பட மாட்டார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். தங்களுடைய இடத்தில் கூடுகையில் உங்களை சேர்க்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை இகழ்வார்கள். இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று இவனை இகழ்ந்து வைப்பார்கள். அப்பொழுது துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் நாம் ஆண்டவர் பக்கம் இருக்கிறோம், இறைவன் பக்கம் இருக்கிறோம், கடவுள் பக்கம் இருக்கிறோம். நாம் நிலைத்தவற்றை சார்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தின் நிலைத்தவற்றில் அல்ல, என்றென்றுமாய் நிலைத்திருக்கிறவரில் நாம் நிலைத்திருக்கிறோம். அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். ஆனபடியினாலே நாம் துள்ளி குதித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகம் சாரா நம்பிக்கையை நமக்கு கற்றுத்தழுகிறார். ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே மிக தெளிவாக ஒரு நம்பிக்கையாளன், ஆண்டவரிடத்திலே, இறைவனிடத்திலே, கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிற வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார். மிகவும் சுருக்கமாக மீண்டும் ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், இறைவனில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், கடவுளில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கையாளர் ஆண்டவருடைய நடவடிக்கைகளில், இயல்புகளில், சட்டங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்தாலும் உயிர் தெழுகிறோம், இறப்பு உயிர்ப்பை தருகிறது என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இந்த உலகம் சார்ந்தது அல்ல, மேலுலகம் சார்ந்தது. இட்ஸ் a metaphysical.
ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளிலும் மிக அருமையான வசனங்களை தந்து தேவரீர் எங்களுக்கு சத்தியத்தை உணர்த்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நடவடிக்கைகளிலும் ஆண்டவரில், இறைவனில், கடவுளில் நம்பிக்கை கொண்டிருந்து இந்த மனுஷர்கள் மீது நம்பிக்கையற்றவர்களாய் நாங்கள் மாறவும், எங்களுடைய நடவடிக்கையானது ஆண்டவரே பல்லாரின் சொல்லை மறுதலிக்கவும், பாவிகளின் தீய வழியை எதிர்த்து நிற்கவும், இகழ்வாருடைய கூட்டத்தில் அமராமல் அவர்களை அடித்து துரத்துகிறவர்களாகவும், ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ந்து அதை குறித்து சிந்தித்து பேசி அளவளவி ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்களாகவும், இறக்கிற பொழுதெல்லாம், மறுதளிக்கப்படுகிற பொழுதெல்லாம் மீண்டும் உயிர் தள்ளுகிறோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் பற்றற்றிருப்பதும், பசியோடு இருப்பதும், அழுதிருக்கிறதும், வெறுக்கப்பட்டிருக்கிறதும் மகிழ்ச்சியின் காரியம் என்கிறதனை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழுகிற நியாயமான வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உலகத்தின் பார்வைக்கு இகழ்ச்சியுடையவர்களாயிருந்தாலும் உள்ளுக்குள் ஆனந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருந்த நாளிலே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மேன்மையான சிந்தனையை தந்து மேன்மையான வாழ்க்கையினாலே எங்களை முடிசூட்டி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம்.